ஆடி மாதம் வந்தாலே வந்து கேப்பக்கூழ், கூழுக்கு மிஞ்சின வந்து விருந்தோம் இல்லை, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகப்படியான கிருமி தொற்று ஏற்படுறதுனால இந்த வேப்பிலை அப்படிங்கிறது அதிக உபயோகத்தில் வரணும். அதே போல் கேழ்வரகு வந்து அதிகமான புரதத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனுக்காக அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே போல் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டில் வந்து இம்யூனிட்டி பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உள்ளங்கை பகுதியில் இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஃபிங்கர் வந்து முடிகிற இடம் நம்மளுடைய, அதுக்கப்புறம் மோதிர விரல் இந்த இடத்துக்கு 1 2 3 4 5 இந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 5 கவுண்ட் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்துல 1 2 3 4 5 இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம அடிக்கடிக்கு அக்யூப்ரெஷர் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய உடலில் நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஜீரண சக்தி, டைஜஸ்டிவ் பிரச்சனை இருந்தாலும் வந்து நல்லா சரியாகும். நீட்லிங் தெரிஞ்சவங்க அக்யூபங்க்சரும் இதில் வந்து பண்ணிக்கலாம். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.